வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்போ K1 இது வந்து பேட்டர்ன் பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ண வந்து நம்மள்ட்ட வந்திருக்கு. இது வந்து நார்மல் மெத்தடில் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம எடுக்க முடியாது. இது வந்து ஐஎஸ்பி மெத்தடில் தான் எடுக்க முடியும். ஐஎஸ்பி மெத்தடுக்கு வந்து நம்ம ஈஸி ஜெட்டாக் பாக்ஸில் வந்து ஐஎஸ்பி பின் அவுட் அடித்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எந்தெந்த பாயிண்டில் வந்து நம்ம அடிக்கணுங்கிறத நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஐஎஸ்பி பின் அவுட் அடித்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து ஈஸி ஜெட்டாக்கில் நிறைய டூல் இருக்குது. இதில் வந்து இஎம்எம்சி ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு டூலில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வார்னிங்கில் வந்து டிவைஸ் பிளாக்டு பை எஃப்ஆர்பின்னு வருது. அப்போ இதில் வந்து எஃப்ஆர்பி லாக்கும் இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஓப்போ விவோ பாஸ்வேர்டு ரீசெட் இதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் பாஸ்வேர்டு வந்து எந்த பார்ட்டிஷனில் இருக்கோ அது வந்து ரிமூவ் ஆகும். அந்த பார்ட்டிஷன் வந்து பர்டிகுலராக வந்து டெலிட் ஆகும். இதில் வந்து மீடியாவை வந்து உள்ளே இருக்கிற டேட்டா வந்து உள்ள மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனால் எல்லா ஃபோனுக்கும் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து கீப் மீடியா கொடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து கம்ப்ளீட் ஃபார்மேட்டு தான் வந்து நம்ம இதை கொடுக்க போகிறோம். கஸ்டமர் வந்து டேட்டா தேவையில்லை அப்படின்ட்டாங்க. டேட்டா தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் கொடுங்க. இப்போ வந்து ஃபார்மேட் டேட்டா கொடுக்குறோம். யூசர் டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் பண்ணவா அப்படிங்கிற ஒரு வார்னிங் கேட்குது. இதுக்கு வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா தான் நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். அந்த டேட்டாவில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்னு பேட்டர்ன் பாஸ்வேர்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த பார்ட்டிஷன் வந்து நமக்கு ரன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆன பிறகு நமக்கு ரீசெட் கூகுள் எஃப்ஆர்பி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எஃப்ஆர்பி இருக்கிற பார்ட்டிஷனும் வந்து நமக்கு வந்து டெலீட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ பாஸ்வேர்டு வந்து அன்லாக் ஆகும். இது வந்து நம்ம ஈஸி ஜெட்டாக்கோட கிளாசிக் டூல்லையும் பண்ணலாம். இஎம்சி ஃபைல் மேனேஜரில் கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இஎம்சி மேனேஜரில் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஈஸி ஜெட்டாக் வச்சுருக்கீங்கன்னா கிளாசிக் டூல் இருந்தால் கிளாசிக் டூல்லையும் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து டன் ஆகிடுச்சு. திரும்பி என்ன பண்ணுறேன், ஈஸி ஜெட்டாக்கை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து எந்தவித வார்னிங்கும் வந்து காமிக்கக்கூடாது. இப்போ நான் முன்னாடி பார்த்தப்ப நமக்கு வந்து எஃப்ஆர்பி இருக்குது அப்படின்னு ஒரு வார்னிங் காமிச்சிச்சு. இப்போ வந்து டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக ரீட் ஆகி ஆண்ட்ராய்டோட இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக லோட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டோட இன்ஃபர்மேஷன் லோட் ஆகிடுச்சு. இப்போ வார்னிங் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட்னு வந்துருச்சு. யூசர் டேட்டா என்கிரிப்டடு. எஃப்ஆர்பி வந்து நமக்கு லாக் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கலை. முன்னாடி நம்ம வந்து லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரீட் ஆகி நமக்கு வந்து எந்தவித லாக்கும் வந்து ஷோ ஆகலை. அப்படின்னா நமக்கு வந்து எஃப்ஆர்பி வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்ம செட்டில் போட்டு ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து வைப் ஆகிட்டு நமக்கு வந்து செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு வந்து டூலில் வந்து எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜம்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செட்டில் போட்டு வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஜம்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்பல்சரி பாக்ஸ்லேருந்து நீங்கள் ஐஎஸ்பி அடாப்டர் வந்து வெளியே எடுத்துடணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட டிப்போட சால்டரிங்கில் வந்து வோல்டேஜஸ் வந்து இருக்கும். இதனால் வந்து பாக்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஜம்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ செட்டில் போட்டு நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து வைப் மோடில் வந்து எனக்கு வந்து வைப் ஆகும். இப்போ வந்து நமக்கு இப்போ நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரி செட் அடிக்கிறனாவே நமக்கு வந்து டைமிங்கிறது எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்ல. நமக்கு வந்து சாஃப்ட்வேர் ஓடி உள்ளே போய்டும். அதுமாரி நீங்கள் பாக்ஸில் போட்டு கனெக்ட் பண்ணுறப்ப ஹெல்த்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. சப்போஸ் வந்து ஹெல்த்து வீக்காக இருந்தால் கூட சில நேரம் லோகோலேயே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து செட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனோன்னா நமக்கு டேரெக்டாக உள்ளே போகிற மோடு பார்த்திங்கன்னா டேரெக்டாக வைப்பிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். வைப் ஆன பிறகு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து உடனே வந்து உள்ளே போகாது. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு அது வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மாடலை வந்து ஏன் வைப் பண்ண முடியாது, நார்மலாக ஃபேக்ட்ரி ரீசெட் ஹார்ட் ரீசெட் வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இந்த பேட்டர்ன் பாஸ்வேர்டை வந்து தெரிஞ்சால்தான் உங்களோட ஹார்ட் ரீசெட்டே பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஓப்போவில் உள்ள மாடல்ஸு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஐஎஸ்பி மெத்தட் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். இல்லைனா பாக்ஸில் போட்டு பண்ணலாம். ஆனால் அது வந்து ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஏன்னா இஎம்சி வந்து நீங்கள் வெளியே எடுக்கணும். அதுக்கு இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அதாவது ஐஎஸ்பி மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து வைப் ஆகிட்டுருக்கு. இப்போ வைப்பிங் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து செட்டு வந்து பக்காவாக ஆன் ஆகிடும். இப்போ செட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கு பிறகு நம்ம நார்மலாக நெக்ஸ்ட் கொடுத்து பாஸ்வேர்டை ஸ்கிப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா செட்டு வந்து உள்ளே போயிடும். இதுக்கு வந்து ஈஸி ஜெட்டாக்கு வந்து ஐஎஸ்பி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் வேணும். அதுமாதிரி பாக்ஸை யூஸ் பண்ணுற இது வேணும். இதுக்கு வந்து நம்ம வந்து இஎம்சி வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இஎம்சி லெவல் ஒர்க்கு இல்லை சிபி லெவலு அட்வான்ஸ் சிப் லெவல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் 2 கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.